குழந்தை இருக்குங்க, சுடுதண்ணி கொண்டு வந்திருக்கோம், உள்ள அலோவ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு இல்லைங்க, உள்ள அந்த மெஷின் வச்சிருக்கோம், அதுல சுடுதண்ணி குடிங்க விட மாட்டேன்ட்டாங்க. இல்லைங்க, அந்த தண்ணி சேராது குழந்தைன்னு சொல்லி சண்டை போட்டு அந்த தண்ணி உள்ள கொண்டு போக வேண்டியதா இருந்தது. பார்க்கிங்க்கு 20 ரூபா 50 ரூபாய்ன்னு வாங்குறீங்க, சரி வாங்கிட்டு போங்க. ஆனா 20 ரூபா 50 ரூபா வாங்கிட்டு உங்களுடைய ஓன் ரிஸ்க்ல பார்க் பண்ணிக்கிங்கன்னு நீங்க போர்டு போடுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். ஆமன்னா நம்ம என்ன கேள்வி கேட்ட போறோம், வந்து படம் பார்த்துட்டு போறோம் நாய் தான் நீங்க நினைக்கிறீங்களா? மிடில் கிளாஸும் லோயர் மிடில் கிளாஸ்காரங்களும் ஒரு தடவை படத்துக்கு வந்தா கிட்டத்தட்ட 2000 ரூபாய் செலவாகுது. ஏன்னா ஒரு 4 பேருக்கு ஒரு டிக்கெட்டு அங்க கேண்டீன்ல வாங்குறதோட சேர்த்து 2000 ரூபாய் செலவாகுது. எவன் வருவான்? அந்த 2000 ரூபாய் அவனுக்கு கிட்டத்தட்ட 2-3 நாள் கூலி. அதாவது 120 ரூபாய் டிக்கெட் 400 ரூபாய். அந்த பாப்கார்னுக்குமே அந்த கூல்ட்ரிங்க்ஸுக்குமே நான் கேட்டேன் உங்கள்கிட்ட, எனக்கு வேண்டாங்க பாப்கார்ன் கூல்ட்ரிங்க்ஸ் வேண்டாங்க. வேண்டாமா அப்ப நீ பஸ் பார்க்காத அப்படின்றான். இருக்கிற அத்தனை ஓடிடியும் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வீட்டுல போந்து நீட்டா என்ன வேணுமோ சமைச்சு காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு பிடிக்காத பாட்டை ஓட்டி விட்டு பிடிச்சதை மறுபடியும் பார்த்து 50 தடவை ஓட்டி விட்டு 50 தடவை மறுபடியும் பிடிச்சதை பார்த்து ஜாலியா ஃபேமிலியோட பார்க்கலாம். அப்ப என்ன பண்ணுவான்? தேட்டருக்கு வராம ஓடிடிக்கு தான் போவான். அதனாலதான் நிறைய பேர் சொல்றாங்க தேட்டரே அழிய போகுதுங்க அப்படின்னு. உண்மை உண்மை உண்மை. தேட்டரே அழிஞ்சிரும். இன்னும் கிட்டத்தட்ட 10 வருஷத்துல தேட்டர் ஒரு கல்ச்சரே அழிஞ்சிரும். வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, முந்தா நேத்து மதகஜராஜா படத்துக்கு தேட்டருக்கு போயிருந்தோம். யூஸ்வலா தேட்டர்ல எதுவும் சாப்பிட்ற பழக்கமே கிடையாதுங்க, வெளியில வந்து சாப்பிட்றது தான். அன்னைக்கு ஃப்ரெண்டு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னான். சரி ஏதாவது கேண்டீன்ல வாங்கலாமேன்ட்டு கேண்டீன்ல போய் ஒரு சில ஸ்நாக்ஸ் வாங்கினோம். அதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஆகா இதுக்கு ஒரு வீடியோ பண்ணியே ஆகணும்னு நினைச்சோம். சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பலான்ட்டு வெளியில வரும்போது பார்த்தா பார்க்கிங்ல நம்ம வண்டி நிறுத்தி இருக்கிறதுக்கு நேர் முன்னாடி ஒரு போர்டு இருந்துச்சு. அது என்னன்னா, பார்க்கிங் அட் யுவர் ஓன் ரிஸ்க் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதை பார்த்தோன்னே இந்த தேட்டர்ல நடக்கிற இந்த கொடுமையை பத்தி ஒரு வீடியோ பண்ணியே ஆகணுங்கிற முடிவுக்கே வந்துட்டேங்க. அதுதான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கேண்டீன்ல எல்லா பொருளும், நீங்க கேண்டீன்ல யூஸ்வலா தேட்டர் போனாலே கேண்டீன்ல வாங்கி சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு ப்ரைஸ் தெரியுமா? கிட்டத்தட்ட அப்படியே டபுள் மடங்கு அப்படியே ட்ரிபிள் மடங்கு அதிகமான ப்ரைஸஸ்ல விற்கிறாங்க. ஏதாவது நீங்க எப்படி சொல்றது, ஒரு நார்மலான ஒரு பேக்கரியில நீங்க ஒரு எக் பப் சாப்பிட்டா அதிகபட்சம் நல்ல பெரிய பேக்கரியா இருந்தா கூட 25 ரூபா, ஆனா இங்க 80 ரூபா. அப்போ 3 மடங்கு அதிகமா வைக்கிறாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு பிரைஸையும். இப்போ நம்ம பெரியவங்க, நம்ம இங்க வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கட்ல சொன்ன மாதிரி யூஸ்வலா தேட்டர்லயே சாப்பிடாம அவாய்ட் பண்ணிடலாம். குழந்தையில கூட்டிட்டு போறீங்க, அவங்க கேட்கறாங்க, என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா வாங்கி தந்தே தான் ஆகணும். ஒரு பொண்ணை கூட்டிட்டு போறீங்க, ஒய்ஃபை கூட்டிட்டு போறீங்க, அவங்களுக்கு வாங்கி தந்தே ஆகணும். அப்போ எவ்வளவு செலவாகும் யோசிச்சு பாருங்க. எவன் தேட்டருக்கு வருவான்? அதாவது ஒரு மிடில் கிளாஸ், அதாவது அப்பர் மிடில் கிளாஸ் இல்லை ஹை கிளாஸ் விடுங்க, மிடில் கிளாஸும் லோயர் மிடில் கிளாஸ்காரங்களும் ஒரு தடவை படத்துக்கு வந்தா கிட்டத்தட்ட 2000 ரூபாய் செலவாகுது. ஏன்னா ஒரு 4 பேருக்கு ஒரு டிக்கெட்டு அங்கே கேண்டீன்ல வாங்குறதோட சேர்த்து 2000 ரூபாய் செலவாகுது. எவன் வருவான்? அந்த 2000 ரூபாய் அவனுக்கு கிட்டத்தட்ட 2-3 நாள் கூலி. ஆனா 2-3 நாள் கூட இல்லை, ஒரு சிலருக்கு வார சம்பளமா கூட இருக்கும். அவன் எப்படி தேட்டருக்கு வருவான்? இதெல்லாம் நீங்க சரி பண்ண மாட்டீங்க. ஆனா பைரசி கட்டுப்படுத்துறேன், வெங்காயத்தை கட்டுப்படுத்துறேன், நான் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன், நீங்க வந்து தேட்டர்ல படம் பார்க்கறது இல்லை, எங்களோட உழைப்பை வீணடிக்கிறீங்க, நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு வசனம் பேசிட்டு இருக்கீங்க. அடுத்த சேட்டை இவங்க பண்ற பெரிய சேட்டை, நான் ஃபர்ஸ்ட் கட்லயே சொன்னேன் பாத்தீங்களா, அந்த பார்க்கிங்ல வந்து அதாவது அவங்க தேட்டருக்கு படம் பார்க்க போறோம், எதுல போவாங்க? எல்லாரும் நடந்தா போவாங்க, வண்டியில தான் வருவாங்க, எல்லாரும் கார்ல தான் வருவாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரீயா விடணும் ஆக்சுவலா பார்க்கிங். ஏன்னா எவ்வளவு டிக்கெட் காசு வாங்குறீங்க, எவ்வளவு கேண்டீன்ல ஒவ்வொரு பொருளுக்கு காசு வாங்குறீங்க, உள்ள எந்த பொருளையும் அலோவ் பண்றது இல்லை, எந்த பொருளையும் அலோவ் பண்றது இல்லைங்க. எனக்கு நடந்த இன்சிடென்ட்டே சொல்றேன். குழந்தை இருக்குங்க, சுடுதண்ணி கொண்டு வந்திருக்கோம், உள்ள அலோவ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு இல்லைங்க, உள்ள அந்த மெஷின் வச்சிருக்கோம், அதுல சுடுதண்ணி குடிங்க விட மாட்டேன்ட்டாங்க. இல்லைங்க, அந்த தண்ணி சேராது குழந்தைன்னு சொல்லி சண்டை போட்டு அந்த தண்ணி உள்ள கொண்டு போக வேண்டியதா இருந்தது. இது வந்து எங்க ஊர்ல இருக்கிற ஒரு சாதாரண தேட்டர்லயே நடந்தது. சென்னையில இருக்கிற மல்டிபிளெக்ஸ்ல எல்லாம் நீங்க யோசிச்சுக்கோங்க, என்ன சொன்னாலும் விட மாட்டாங்க. அப்படி தண்ணி கூட அலோவ் பண்ணாம இவ்வளவு காசு வாங்குற நீங்க பார்க்கிங்க்கு 20 ரூபா 50 ரூபாய்ன்னு வாங்குறீங்க, சரி வாங்கிட்டு போங்க. ஆனா 20 ரூபா 50 ரூபா வாங்கிட்டு உங்களுடைய ஓன் ரிஸ்க்ல பார்க் பண்ணிக்கிங்கன்னு நீங்க போர்டு போடுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். எங்களை எல்லாம் பார்த்தா கிறுக்கனா தெரியுதா? படம் பார்க்க வர்றவங்க எல்லாம் பார்த்தா கிறுக்கனா தெரியுதா? அதாவது காமன்னா நம்ம என்ன கேள்வி கேட்ட போறோம், வந்து படம் பார்த்துட்டு போறோம் நாய் தான் நீங்க நினைக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் நீங்க நிச்சயமா பதில் சொல்லணும். அப்புறம் அங்க நடக்க இன்னொரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா, முதல்ல எல்லாரும் அந்த தேட்டர்ல வேலை செய்யறவங்களோ இல்ல பக்கத்துல இருக்கிறவங்களோ யாரோ ஒருத்தர் போய் பல்கா டிக்கெட் வாங்கி வெளியில பிளாக் டிக்கெட் விற்பாங்க. இப்போலாம் அது நடக்கிறதே இல்லை. ஏன் தெரியுங்களா? ஏன்னா அதான் தேட்டருக்காரனே பிளாக் டிக்கெட் விற்கிறானே. ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு நீங்க வேணுமோ வேண்டாமோ, 9 மணி ஷோவா உங்களுக்கு பாப்கார்ன் கொடுத்துட்றோம், உங்களுக்கு நாங்க வந்து பாப்கார்னோட ஒரு பெப்சி கொடுத்துட்றோம், இல்லை ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்றோம் அப்படின்னு ஒரு இதை போட்டு விட்டு ஆட் பண்ணி விட்டு டிக்கெட் 400 ரூபா, அதாவது 120 ரூபா டிக்கெட் 400 ரூபா. அந்த பாப்கார்னுக்குமே அந்த கூல்ட்ரிங்க்ஸுக்குமே நான் கேட்டோமா உங்கள்கிட்ட, எனக்கு வேண்டாங்க பாப்கார்ன் கூல்ட்ரிங்க்ஸ் வேண்டாங்க. வேண்டாமா அப்ப நீ பஸ் ஷோ பார்க்காத அப்படின்றான். ஏன்னா நீ பஸ் ஷோ பார்த்தா கண்டிப்பா 400 ரூபா டிக்கெட் 500 ரூபா டிக்கெட். இது ஒரு சில தேட்டர்ல மல்டிபிளெக்ஸ்ல, ஒரு சிலதுல உனக்கு பாப்கார்ன் கொடுக்க மாட்டோம், ஒன்றும் கொடுக்க மாட்டோம்.
ஆனா ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் 400 ரூபா தான். வாங்குறனா வாங்க, இல்லைன்னா போ. இல்லைன்னு வச்சுக்கலாம், தேட்டருக்காரனே உள்ள பிளாக் பண்ணி வச்சுக்கிறான். பிளாக் பண்ணி வச்சுட்டு வர்றவங்கிட்ட 400 500ன்னு விற்கிறான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய சேட்டை. இதெல்லாம் எதை நோக்கி போகும்னா, தேட்டருங்கிற கல்ச்சரே அழியறத நோக்கி போகும். எப்பவுமே தேட்டர்ல ஒரு ஒரு கல்ச்சர் இருந்துச்சு, அது இப்ப இல்லை. என்னன்னா 10 ரூபா டிக்கெட். முடியாதவங்க கூட போய் 10 ரூபா டிக்கெட், அதாவது 10 ரூபா டிக்கெட் வேறு 20 டிக்கெட்டோ 10 டிக்கெட்டோ தான் இருக்கும். ஆனா அது கூட்டம் 50 பேர் நின்று அடிச்சு பிடிச்சி ஃபர்ஸ்ட் 10 நிக்கிற 10 பேர் வாங்குவாங்க. அது உதயம் தேட்டர் இப்போ இடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உதயம் தேட்டர்ல எத்தனையோ படங்கள் 10 ரூபா டிக்கெட் நல்லா பார்த்துருக்கேன். ஏன்னா அது வந்து அந்த 10 ரூபா டிக்கெட் பார்க்குற 10 ரூபா டிக்கெட்ல படம் பார்க்குறவங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? அத்தனை பேர் லுங்கி தான் கட்டியிருப்பாங்க. ஒருத்தர் கூட பேண்ட் போட்டவங்க அந்த படம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா முடியாதவங்க அவங்களும் படம் பார்க்கலாம்ல அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அதை இப்போ அழிச்சிட்டீங்க. அதை அழிச்சு என்ன பண்ணிட்டீங்க? 60 ரூபா டிக்கெட் பண்ணிட்டீங்க. பரவாயில்ல, 60 ரூபா டிக்கெட் கூட ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ் தான், எல்லாரும் பார்க்கக்கூடிய பிரைஸ் தான் வச்சுக்கலாம். அதை என்ன பண்றீங்க தெரியுமா? 60 ரூபா டிக்கெட்டை நாங்க கவுண்டர்ல கொடுக்க மாட்டோம், நீங்க வந்து புக் தான் பண்ணணும்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கீங்க. புக் பண்ணா எவ்வளவு தெரியுமா? அந்த 60 ரூபா டிக்கெட் 100 ரூபா, புக்கிங் சார்ஜோட 100 ரூபா. அப்புறம் என்ன, நார்மல் டிக்கெட் 120 ரூபா, புக்கிங் சார்ஜோட இது 100 ரூபா. அதுக்காக 20 ரூபா கொடுத்து 120 ரூபாயே பார்த்துட்டு போவானே, நீங்க 20 ரூபா உனக்கு பிச்சை போடுறீங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ தொடர்ந்து நடக்க நடக்க என்ன ஆகுதுன்னா, தேட்டர் நோக்கி வர்ற ஆடியன்ஸுடைய கூட்டம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. இப்போ ஓடிடியில் படங்கள் ரிலீஸ் ஆகுது இல்லைங்க, அதுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. நீங்கள் 30 நாள் ஓடிடி ரிலீஸ் பண்ணக்கூடாது, 45 நாள் பண்ணக்கூடாது, 2 மாதம் பண்ணக்கூடாதுலாம் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அதாவது அத்தனை நாள் நாங்கள் தேட்டரில் தான் ஓட்டுவோம், தேட்டரில் தான் பார்க்கணுங்கிற மாதிரி. எவன் பார்க்க போகிறான்? எவனும் பார்க்க மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஒரு மிடில் கிளாஸான ஒரு ஆள் வந்து படம் பார்க்க வர்றான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 பேர் ஃபேமிலியோட வர்றான்னு வச்சுக்கோங்க, தேட்டருக்குள்ளே மட்டும் 2000 ரூபா செலவாயிடுது. அப்புறம் ஒரு நைட் ஷோ போறானோ, ஒரு 10 மணிக்கு வந்து அன்னைக்கு சமைக்காட்டி என்ன வா சாப்பிட்டு வரலான்னு சாப்பிட்டு வந்தான்னா கிட்டத்தட்ட அவனுக்கு 4000 to 5000 ரூபாய் காலி. இது ஒரு படம் பார்க்கறதுக்கு 5000 ரூபாய் காலி. ஒரு வெளியில போயிட்டு வந்த ஒரு உணர்வு இருக்கு, அவ்வளவுதான். அந்த ஒரு அதை வெளியில போயிட்டு வந்த சந்தோஷத்தை கூட ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா பாக்கெட்ல இருந்து 5000 ரூபாய் போகுதே. அவன் என்ன பண்ணுவான்? 5000 ரூபாய் கொடுத்து இன்னொரு 2 ரூபா ஒரு 6000 7000 போட்டா இருக்கிற அத்தனை ஓடிடியும் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வீட்டுல போந்து நீட்டா என்ன வேணுமோ சமைச்சு காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு பிடிக்காத பாட்டை ஓட்டி விட்டு பிடிச்சதை மறுபடியும் பார்த்து 50 தடவை ஓட்டி விட்டு 50 தடவை மறுபடியும் பிடிச்சதை பார்த்து ஜாலியா ஃபேமிலியோட பார்க்கலாம். அப்ப என்ன பண்ணுவான்? தேட்டருக்கு வராம ஓடிடிக்கு தான் போவான். அதனாலதான் நிறைய பேர் சொல்றாங்க தேட்டரே அழிய போகுதுங்க அப்படின்னு. உண்மை உண்மை உண்மை. தேட்டரே அழிஞ்சிரும். இன்னும் கிட்டத்தட்ட 10 வருஷத்துல தேட்டருங்கிற ஒரு கல்ச்சரே அழிஞ்சிரும். சினிமாங்கிறத இவங்க தான் பார்க்கணும் அவங்க தான் பார்க்கணுங்கிறதெல்லாம் இல்லை. சினிமாவில் வந்து எத்தனையோ புரட்சிகள் பேசுறாங்க, ஒடுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோன்னு. அதே மாதிரி சினிமாவுக்கு வெளியில் இருக்கிறவனும், அதாவது சினிமாவையும் எல்லாருமே பார்க்கணும், அவ இவன் எந்த பாகுபாடு இல்லாமல் நினைச்சா இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும். தேட்டருக்காரங்க இத்தனை பண்ணுனா சினிமாவே வந்து ஒரு சில மக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஆயிரும். ஜாதியால மட்டும்தான் அங்க பிரிஞ்சிருக்கிறோமா? ஒன்லி பணத்தால மட்டும்தான் இங்க வேற்றுமை இருக்குது. அப்ப பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் தேட்டருக்கே வர முடியுங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா தேட்டரே அழிஞ்சிருங்கிற ஒரு கன்சர்ன்ல தான் இந்த வீடியோவே பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இல்லை நீங்க தேட்டர்ல ஃபேஸ் பண்ண இன்சிடென்ட்டை கமெண்ட்ல போடுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.